ஹலோ ஆல், பேக்கிங்கில் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸோட கண்டினியூ வீடியோ இது. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், லீவினஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும்னு சொல்லி. நீங்கள் வெட்டிங் நெட்டும் டையிங் நெட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக ஓடிஜியில் ப்ளேஸ் பண்ண முடியுமோ ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் லீவினஸ் வந்து ஃபஸ்ட் ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்து பேக் பண்ணுறதால கேக் வந்து ட்ரை ஆகலாம், க்ராக் ஆகலாம், எல்லா டேமேஜுமே அது ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெசிபி, டின்னு, மெஷர்மெண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி பர்ஃபெக்டான பேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஓடிஜி கரெக்டாக ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள். உங்கள் ரெசிப்பியில் எதனா ஸ்பெசிஃபையாக சொல்லாத வரைக்கும் எல்லா பேக்கிங்லேயுமே மோஸ்ட்டாக சென்டர் ரேக்கில் டபுள் ரோட் ஆனில் கன்வெக்ஷன் மோடில் வச்சு பேக் பண்ணுங்கள். ரெசிப்பியில் சொல்லியிருக்க டெம்பரேச்சருக்கு ஒரு 5 இல்லைனா 10 டெம்பரேச்சர் மட்டும் கூடுதலோ குறைச்சலோ வச்சு பேக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக வச்சு ஓவர் பேக் பண்ணிட வேணாம். அண்ட் கண்டிப்பாக ஓடிஜியோட டோரை அடிக்கடி ஓப்பன் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சொல்லியிருக்க டைம் மெஷர்மெண்ட்டுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் செக் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம பேக்கிங்கில் யூஸ் பண்ணுற 2 லீவினாஸ் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. மோஸ்ட்டாக அதை எல்லாருமே வாங்கிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ஏர் டைனரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லீவினஸ் வந்து கரெக்டாக எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கா, அதால் வந்து ரைசன் ஆகுதா ஆகலையான்றது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.